வர தொகுதி திருச்செந்தூர் தொகுதி. இதில் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு திமுக சார்பிலும், KRM ராதாகிருஷ்ணன் பாஜக அதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவிலும், ஒபிலியா நாதாக சார்பிலும், முருகன் தாவேக சார்பிலையும் இங்கே நிற்கிறாங்க களத்தில். இது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல முறை இங்கே வெற்றி பெறுறாரு. அவர் அதிமுக திமுக 2 கட்சிகளிலும் இருந்திருக்கார். 2 கட்சிகளிலும் அமைச்சராக இருந்திருக்கார். இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு ஐக்கானாக இருக்கார் இவர். இவரோட வெற்றி சதவீதங்களை திருச்செந்தூர் தொகுதி. இதில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக சார்பிலும், KRM ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுறாங்க. ஒபிலியா நாம் தமிழர் கட்சி, முருகன் அப்படின்ற ஒரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிடுறாங்க. திமுக அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக KRM ராதாகிருஷ்ணன், NTKல ஒபிலியா, தமிழக வெற்றி கழகத்தில் J முருகன். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சமூக பின்னணி, இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார். நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளிலும் அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. கல்வி என் தொழில் ஒரு 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகிச்சிருக்காரு. சொத்து மதிப்பு 4 கோடின்னு காமிச்சிருக்காரு. அதிகமான சொத்துக்களை தன் தேர்தல் முனைப்பில் குறிப்பிட்டிருக்காரு. KRM ராதாகிருஷ்ணன் பாஜக, இவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். திருச்செந்தூர் பகுதியில் செல்வாக்கு மிக்க வணிக பின்னணியை கொண்டவராக இருக்கார். தற்போது பாஜக வேட்பாளராக போட்டியிடும் இவர் அதிமுக பாஜக கூட்டணியின் பலத்துடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார். J முருகன் தமிழக வெற்றி கழக சார்பில் இருக்கிறவர், அறியப்பட்டவராக இருக்கார். 20% மேலான வாக்குகளை பெறுவார்னு அனுமானிக்கப்படுறார். அவருடைய இன்னும் தொடர் பிரச்சாரங்கள் வாயிலாக இவர் எந்த வாக்குகளை பிரிப்பார், அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொடர் கட்டமைப்பை எப்படி இவர் கையாள்வார்னு தெரியல. புதியவராக இருக்கார். அவர் தொகுதி முழுக்கவும் அறியப்பட்டவராகவும் எளிமையாக பழகக்கூடியவராகவும் அறியப்படுகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதன் அடிப்படையில் தான் அவர் தொடர் வெற்றிகளை, கட்சி மாறினாலும் அவர் அதிமுக நாடார் சமூகத்தின் எதிர்நிலைப்பாடுகளாக இருக்கிற பொழுது கூட அவர் அதிமுகவில் போய் வெற்றி பெற்று மந்திரி பதவியும் பெறுகிறார். இது நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது. கடந்த கால வெற்றிகளை நம்ம பார்க்கும்போது 2011 அனிதா 2001 இவர் தான் வெற்றி பெற்றுட்ருக்கார். தொடர்ந்து 2001 S ஜெனிஃபரை வெற்றி பெற்றிருக்காரு. 2006 அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயசீலன் அப்படின்ற திமுக, அப்போ அதிமுகவில் இருந்திருக்காரு. 2006 அதிமுகவில் இருந்திருக்காரு. அப்போது ATK ஜெயசீலன் திமுகவை வெற்றி பெற்றிருக்காரு. 2009 இடைத்தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக சார்பில் போட்டியிட்டு நாராயணன் அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து 2011 திமுக சார்பில் போட்டியிட்டு மனோகரன் PR மனோகரன் அதிமுகங்கிறவர் வெற்றி அடைச்சிருக்காரு. 2016 திமுக சார்பில் போட்டியிட்டு சரத்குமார் திரைப்பட நடிகராக இருந்தால் கூட அவர் மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுத்தாலும் 26,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கார். அப்புறம் 2021 இது இப்போ M ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்கிறவர் தான் அவருக்கு. இப்போது பாஜக சார்பில் களம் காணக்கூடியவரை விட அதிமுக சார்பில் இருந்தவருக்கு 25,253 வாக்கு வித்தியாசத்தில் 2021 அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ தொடர்ந்து அது அவருக்கான களமாக இருக்குது. இவர் இவரே வெற்றி பெற்று வருகிறாரு. தொடக்கத்தில் அதிமுகவிலிருந்து பிறகு திமுகவில் இணைந்தாலும் வெற்றி பெறுறாரு. 2011 640 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 2016 மற்றும் 2021 25,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசம். கடந்த காலங்களில் திமுகவுக்கு பிரதான போட்டியாக இருந்துள்ளன. 2014 சரத்குமார் போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு அதிமுக சார்பில். திருச்செந்தூர் வலுவான சமூக பின்னணியும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார். மக்களிடையே தொடர்ந்து அடிமட்ட தொண்டர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கிறாரு. உள்ளூர் விசேஷங்களில் பங்கு பெறுவது, குறைகளை கேட்பது,
முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மீனவர் சார்ந்த நலத்திட்டங்களை முன்னெடுக்கிறாரு. மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அப்படின்னு சொல்கிறார், நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துகிறாரு. கடற்கரையோர கிராமங்களுக்கு பெரும் ஆதரவை தேடி தந்திருக்கு. நாடார் சமூகத்துக்கு வெளியேயும் இவருக்கு ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. கட்சி மாறினாலும் செல்வாக்கு தொடருது. பலமுறை அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் அந்த தொகுதியினுடைய புவியியல் அமைப்பை நன்கு அறிஞ்சு வச்சுருக்காரு. மகளிருக்கான வாக்குகளை பெறுவதில் கலைஞர் மகளிர் திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையில் இவர் வாக்குகளை பெறுறாரு, வெற்றியை பெறுறாரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இந்த கட்டத்தில் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாஜக களம் இருக்குது. இவர் கேஆர்எம் வரலாம், கடந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டவரான்னு தெரியலை. இவர் வந்து பிஜேபி ஆதரவாக கோயில் நகரங்கள் பார்த்து பிஜேபி தேர்வு செய்திருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக வாக்குகள் வரும்போது நாடார் சமூகங்கள் சார்ந்த வாக்குகள் எப்படி இங்கே பிரதிபலிக்கும்னு தெரியலை. தாவேக்காவினுடைய முருகன் பெரும்பாலான நாடார் ஓட்டுகளை பிரிக்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு தெரியலை. அங்கே என்ன மாதிரியான கிடன் அஜெண்டாஸோட பாஜக களமிறங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சமூக பின்னணி மற்றும் மதம் சார்ந்த பிரிவினை, ஜாதி சார்ந்த பிரிவினைகள் எப்படி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தாவேக்காவினுடைய தொடர்பு. ஆனாலும் இன்றைய நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய தொடர்பு மற்றும் கட்சியினுடைய பலத்தோடும் நாடார் சமூகம் மற்றும் உதயசூரியனுடைய கூட்டமைப்போடு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. முருகன் அதிக ஓட்டுகளை பிரிக்கிறாரு தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகள் அடிப்படையில் அவர் முதலிடத்துக்கோ அல்லது இரண்டாவது இடத்துக்கோ வருகிறாரா அப்படின்றது அந்த கள நிலவரத்தை வச்சு இன்னும் கடந்து வர காலங்களிலும் விஜய்க்கு கூடிய கூட்டம் தூத்துக்குடி மற்றும் இந்த பிராந்திய பகுதிகளில் கூடிய கூட்டத்தின் அடிப்படையில் பார்க்குற பொழுது அவை அனைத்தும் வாக்குகளாக மாறினால் முருகன் கூட வெற்றி பெறலாம். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொடர் வெற்றிகளும் கடந்த கால சூழல்கள் அடிப்படையிலும் கட்சி மாறியும் அவர் பெறுகிற வெற்றியின் அடிப்படையில் அவருக்குத்தான் பிரதானமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்பகத்தன்மை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிதாக வந்திருக்கிற முருகன் அந்த நம்பிக்கையை தன்னை உற்பத்தி செய்ய முடியுமா என்பதும் அதை அவர்கள் களத்தில் காட்டுகிறார்கள் என்பதை பொறுத்தும் தான் வரும் தேர்தல் முடிவுகள் அமையும் என்று நினைக்கிறேன். இதோடு இதை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.